இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரைடல் ஹேர் ஸ்டைலுக்கு தேவையான வேணி ரியல் ஃப்ளவர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் திங்ஸ் தேவைன்னா, லாங் சைஸ் ஊசி தேவை, பிளாக் த்ரெட்டு, ரியல் நந்தியாவட்ட பூ. அது பின்னாடி இருக்கிற காம்பெல்லாம் தனித்தனியாக பிச்சு வச்சுருங்க. ஊசியில் நூல் கோத்துட்டு மாலைக்கு பூ கட்டுற மாதிரி சுற்றி சுற்றி ஒரு பூ இன்னொரு பூவை மறைக்காத மாதிரி ஊசியில் கோத்துக்கலாம். நந்தியாவட்ட பூ எப்படி செலக்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் வேரியேஷன் இருக்கும். பெருசு, சின்னது, மீடியம் அது மாதிரி இருக்கும். உங்களோட வேணியோட டயமீட்டர் எவ்வளோ பெருசு வேணும், அதோட சுத்தளவு எந்தளவு பெரிய வேணியாக வேணும், சின்னதாக வேணுங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எவ்வளோ சின்னதாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம பிரைட்ஸ்க்கு ஜட அலங்காரம் பண்ணுறதுக்கு வேணி பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 வேணி கூட நம்ம தலையில் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கு ஒரே சைஸில் வேணி பண்ணிங்கன்னா தலையில் வச்சு கட்ட முடியாது. டிஃப்ரெண்ட் சைஸஸில் வேணும். 3 லேயர் வேணி நம்ம பண்ணணும்னு நினச்சோன்னா அதுக்கு முதல்ல சின்ன வேணிலேருந்து ஆரம்பிக்கலாம். சின்ன வேணி பண்ணுறதுக்கு 8 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ்க்கு 10 இன்ச்சஸ், அதை விட பெருசு தலையை சுற்றி வரணும்னா 12 இன்ச்சஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஊசியோட பாதி அளவுக்கு பூ கோத்து முடிச்சதுக்கப்புறமா ஸ்லோவாக கீழே இறக்கிக்கலாம். பூ அருந்துராத அளவுக்கு ஸ்லோவாக இறக்கிக்கோங்க. ஒருவேளை உங்கள் ஊசியில் பூ இறங்கலை, நூலில் பூ இறங்கலைன்னா லேசாக தேங்காய் எண்ணெய் மட்டும் தேய்ச்சிக்கோங்க. வேறு எந்த இதுவும் போட வேண்டாம். தேய்ச்சிட்டு பூ கோத்திங்கன்னா ஈஸியாக இறங்கும். இதே மாதிரி வேணியோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக கோத்து முடிச்சுட்டு எண்டில் முடிச்சு போட்டு கொஞ்சம் நூல் விட்டுக்கலாம். தேவையான சைஸ்க்கு பூ கோத்து முடிச்சதுக்கப்புறமா அதோட எண்டில் ஒரு எக்ஸ்டென்ஷன் த்ரெட் கட்டிக்கிறோம். அது நல்லா க்ரிப்பாக உள்ளே கொடுத்து ஒரு 2-3 பூவோடு சேர்த்து கட்டிட்டு 2 பக்கமும் ஒரே அளவில் கட்டணும். இந்த சப்போர்ட்டில் தான் முழு பூவும் தலையை சுற்றி இருக்க போகுது. இப்போ வேணி ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டோம். கட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு ஒயிட் கலர் பூ தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒயிட் கலர் அப்படியே வச்சுக்கலாம். இல்லை சாரி கலருக்கு ஏற்ற மாதிரி கலர் பண்ணணும்னா அக்ரலிக் சிந்தட்டிக் கலர் நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் முன்னாடி நம்ம இந்த கலர் நம்ம பண்ணணும், அப்போ தான் காயும். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல பண்ண போகிறோமோ அங்கே நியூஸ் பேப்பர் ஏதாவது விரித்து வச்சுக்கோங்க. இல்லைனா ஸ்ப்ரே எல்லா இடத்துலையும் படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கமாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி இருக்கணும், கொஞ்சம் லைட்டாக டார்க்காக அது மாதிரி இருக்கக்கூடாது. ஈவனாக ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் திருப்புறதுக்கு கை வச்சு திருப்பிடாதீங்க. நூலில் 2 பக்கமும் ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பும். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரே பண்ணினதுக்கப்புறமா ஃபேனில் காய வச்சுருங்க. நம்மளோட அழகான பிரைடல் வேணி ரெடி. இந்த வீடியோவில் வேணி பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணினோ அதோட நேம் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
இதே மாதிரி கலர்ஃபுல்லாக சாரீக்கு மேட்சிங்கான ஃப்ளார்ஸ் எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம். இப்படி ரெடி பண்ண வேணிய பன் ஸ்டைலுக்கு இல்லை ட்ரெடிஷ்னல் ஜட ஸ்டைலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.